ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் உத்தர கர்நாடகா ஸ்டைல் மசாலே மண்டக்கி ஹுக்கானி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் மசாலா சேர்த்து செய்கிறதால நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே மொறுமொறுப்பு தன்மை இருக்குங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க. இப்போ நான் பொரி எடுத்துருக்கேங்க. இந்த பொரி நம்ம பேல் பூரியெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பொரி தான் இது. இதில் உப்பு இருக்காதுங்க, நல்ல சப்புன்னு இருக்கும். சப்பு பொரிய நல்ல உப்பு சுவை இல்லாத பொரி தான் இது. இது எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலையும் எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்த்தா நமக்கு பொரி நல்லாவே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. அதுக்கடுத்து ஒரு 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 பெரிய கட்டி பூண்டு அப்படியே எடுத்திருக்கேன். நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இதுதான் மசாலா. இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை சேர்த்து நம்ம பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்து இது நிறம் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வெடித்து நல்லா எண்ணெயில் வறுபடும் போது இது நல்லா பட்டுன்னு ஒரு சவுண்டு வருங்க. வேர்க்கடலை மேலே தோல் பிரிஞ்சு பட்டுன்னு சவுண்டு வரும். அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது நமக்கு வறுபட்டுடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும், ரொம்பவும் கருப்பாகக்கூடாது. இப்போ தோல் பாருங்கள் பிரிஞ்சிருக்கு. வேர்க்கடலையில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். ரொம்ப கருப்பாக வறுத்தாலுமே நல்லா இருக்காது, அதனோட சுவையே மாறிடும். இப்போ நம்ம இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா இதை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோங்க. பொட்டுக்கடலையை கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுத்து சேர்க்குறதால இதனோட சுவை நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுப்பாக இருக்க பொட்டுக்கடலையை எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பாக இருக்கிற பொட்டுக்கடலையாக இருந்தாலுமே எண்ணெயில் போட்டு இது போல் வறுக்கும்போது இதனோட சுவை கூடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது போல் எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் வேணாம், லைட்டாக வறுத்தாலே போதும். எண்ணெயில் போட்டு பாருங்கள், இது போல் தான் போட்டு கொஞ்ச நேரம் கிளறிட்டு அப்படியே நம்ம இதில் எண்ணெய் வடித்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹைலைட்டே இதில் இந்த மசாலாவும் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் தாங்க. நிறைய சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வறுபடணுங்க. வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாகவே போயிடணும். ஈரத்தன்மை போய் நல்லா வறுபட்டு வரணும். இதுவும் பச்சை மிளகாய் வறுக்கும்போது கொஞ்சம் உஷாராக வறுக்கணும். நல்லா பட்டுன்னு வெடித்து வருங்க. அதனால் கொஞ்சம் தூரமாக நின்று உஷாராக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். மேலே தோல் நீக்க வேணாங்க, பூண்டு அப்படியே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கடுத்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இல்லாமல் இது வறுபட்டால் தான் நம்ம பொரியை தாளித்து வச்ச பிறகு கூட நம்ம நமுத்து போகாமல் அதே மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ நமக்கு வறுபட்டுருக்குங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. இதையுமே நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதை மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடாயில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன் நான். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்தவுடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு
கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலையும் நல்லா வந்து இது போல் பொரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துட்டேன். மஞ்சள் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பொரியை இதில் சேர்த்துடலாங்க. பொரி வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதால நான் அப்படியே வந்து இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு பொரி வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இல்லாமல் நமுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்லையே கடாயில் கொஞ்சம் நேரம் பொரியை வறுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பில் சேர்க்கலாம். இந்த பொரி வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச இது பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டுலாம் வதக்கி வச்சுருந்தேன், அதை பார்க்கலாம் வாங்க. இது வந்து நல்லா வதங்கியிருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இலையெல்லாம் வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க. ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம பொரி வந்து கலந்து வச்சவருக்கு தாளித்து கலந்து வச்சவருக்கு பொரி நமுத்து போகும். அதனால தான் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு முறை அரைச்சி எடுத்தால் இது போல் கொரப்பாக இருக்குங்க, அரைப்படாது. திரும்பவும் நம்ம இதை ஸ்பூனால் எடுத்து விட்டு இன்னொரு முறை மூடி போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காததால் இது வந்து சீக்கிரமாக அரைப்படாது. அதனால தான் இப்போ பாருங்கள், நமக்கு இது 2வது முறை அரைச்ச உடனே சரியாக இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. பொரியில் சேர்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ பொரியில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா சுவை கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறைய சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்து நீங்கள் பொரியை கலந்து வச்சு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பொரியில் வந்து உப்பு இருக்காதுங்க. இது மசாலா பொரின்னு பேல்பூரி செய்கிற பொரின்றதால உப்பு தன்மை இருக்காது. இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து கையால் இது போல் பிசைஞ்ச மாதிரி கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பொரி ரெடிங்க. மசாலா பொரி ரெடிங்க. இது உத்தர கர்நாடகா ஸ்டைலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டீ டைம் ஸ்நாக்ஸாவோ ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாய், அதனோட சுவை, பூண்டோட சுவை வந்து அவ்வளவு நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பொரியை நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. வேர்க்கடலையும் பக்குவமாக வறுபட்டுருக்குங்க. இப்போ இதை நீங்கள் காற்று போகாத ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்குங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.